சென்னை திருவொற்றியூரில் இருசக்கர வாகன விபத்தில் சிக்கி கோமா நிலையிலிருந்து மீண்ட 18 வயது இளைஞர் மீண்டும் இருசக்கர வாகன விபத்தில் உயிரிழந்திருக்கிறார். தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் நிர்மல் வழங்க கேட்போம். நிர்மல், வணக்கம். யார் அந்த இளைஞர்? விபத்து எப்போது நிகழ்ந்தது? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னை திருவொற்றியூர் தியாகராயபுரம் பகுதியை சேர்ந்த அப்துல் மஜீத். இவர் விருஞ்சித் உணவு தயார் செய்து அதனை விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகிறார். அப்துல் மஜீத்தின் ஒரே மகனான அப்துல் சாதிக் இவர் 10ஆம் வகுப்பு படிக்கும் போது ஸ்கூட்டி பெப்பு இருசக்கர வாகனத்தில் நண்பனை அழைத்து சென்ற போது விபத்து ஏற்பட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு கோமா நிலையில் சிகிச்சை பெற்று வந்தார். விபத்தில் அவரது நண்பருக்கு கால் முறிவு ஏற்பட்டிருக்கிறது. கோமா நிலையில் இருந்த அப்துல் சாதிக் கடந்த 6 மாதத்துக்கு முன்பு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியுள்ளார். இந்நிலையில் கல்லூரி செல்வதற்காக பெற்றோரிடம் அடம் பிடித்து விலை உயர்ந்த KTM இருசக்கர வாகனத்தை வாங்கி தருமாறு வற்புறுத்தியுள்ளார். இதனால் பெற்றோர்கள் மகனின் விருப்பத்திற்காக KTM இருசக்கர வாகனத்தை கடந்த 10 நாட்களுக்கு முன்பு வாங்கி கொடுத்துள்ளனர். RTO அலுவலகத்தில் வாகனத்தை பதிவு செய்யாத நிலையில் நேற்று மாலை இருசக்கர வாகனத்தில் அப்துல் சாதிக் எடுத்து சென்றுள்ளார். அப்போது எண்ணூர் விரைவு சாலையில் சுதந்திரபுரம் பகுதி பெட்ரோல் பங்க் விளம்பர கம்பத்தில் வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் மோதிய நிலையில் தலையில் பலத்த காயத்துடன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அருகில் இருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த திருவொற்றியூர் போக்குவரத்து போலீசார் சாதிக்கை உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இருசக்கர வாகனம் ஓட்டி முதல் விபத்தில் சிக்கிய கோமா நிலையில் வரை சென்று உயிர் பிழைத்த போதிலும் 2வது இருசக்கர வாகனம் விபத்தில் உயிர்ந்திருப்பது அப்பகுதியில் மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நிர்மல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.